ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்க அரவிந்த். இன்னைக்கு வீடியோவில் நம்ம Snapdragon உடைய 4 Gen 1 அப்படின்ற இந்த ஒரு பட்ஜெட் 5G ப்ராசஸரை கூட MediaTek உடைய Helio G99 அப்படின்ற இந்த ஒரு பட்ஜெட் 4G ப்ராசஸரை தான் கம்பேர் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இந்த ரெண்டு ப்ராசஸருமே நமக்கு எக்ஸாக்டாக சேம் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸில் தான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த செக்மெண்ட்டில் இந்த ரெண்டு ப்ராசஸரில் எது பெஸ்ட், எது பவர்ஃபுல், எதில் பெட்டரான சப்போர்ட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியான எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் எப்பவும் போல லான்ச் டேட் Snapdragon 4 Gen 1 7th September 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. Helio G99 23rd May 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் ரெண்டுமே லேட்டஸ்ட்டான சிப்செட் தான். பட் அதில் ரொம்பவே லேட்டஸ்ட்னு பார்த்தா இங்கே Snapdragon 4 Gen 1 ரீசெண்டாக லான்ச் பண்ண சிப்செட்டாக இருக்குது. அடுத்து கனெக்டிவிட்டி இங்கே வித்தியாசமே இல்லை. ரெண்டுமே நமக்கு ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 அண்ட் Wi-Fi 5க்கான கனெக்டிவிட்டி சப்போர்ட் தான் பண்ணுறாங்க. ஸோ பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு நல்ல கனெக்டிவிட்டி சப்போர்ட் ரெண்டுத்துலையுமே நமக்கு இருக்குது. அடுத்து ரேம் சப்போர்ட் இங்கேயுமே வித்தியாசம் இல்லை. ரெண்டுமே நமக்கு டுவல் சேனலுக்கான LPDDR4Xக்கான ரேம் டைப் 2133 MHzக்கான ரேம் ஃப்ரீக்வன்சியோட அப் டு 16 GBக்கான ரேம் சப்போர்ட்டோட கொடுக்குறாங்க. அண்ட் பேண்ட்வித் ஸ்பீட் 17.1 Gbps/s கான பேண்ட்வித் ஸ்பீடும் இருக்கு. ஸோ அந்த வகையில் ரெண்டுமே நமக்கு ஒரே மாதிரியான ரேம் சப்போர்ட் அண்ட் ஒரே மாதிரியான ரேம் டைப் தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து அப்படியே ஸ்டோரேஜ் சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கேயுமே ரெண்டுத்துலையுமே eMMC 5.12 UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் சப்போர்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஏற்ற UFS 2.2 ரெண்டுத்துலையுமே இருக்கு. அடுத்து அப்படியே கேமரா சைடுக்கு வந்தோம்னா இங்கே Snapdragon 4 Gen 1 மேக்ஸிமம் ட்ரிபிள் கேமராவுக்கான சப்போர்ட் பண்ணுறாங்க. 12 பிட்கான ட்ரிபிள் ISP யூஸ் பண்ணியிருக்காங்க. 13 மெகாபிக்சலுக்கான ட்ரிபிள் கேமரா சப்போர்ட் இருக்கு. டியூவல் கேமராவில் 25 மெகாபிக்சல் ப்ளஸ் 13 மெகாபிக்சலுக்கான கேமரா சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுவே சிங்கிள் கேமரான்னு வரும்போது 32 மெகாபிக்சல் வரைக்கும் MFN ZSL-க்கான சப்போர்ட் இருக்கு. மேக்ஸிமம் சிங்கிள் கேமரா 108 மெகாபிக்சல் வரைக்கும் இங்கே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் Helio G99ல பார்த்தோம்னா இங்கே மேக்ஸிமம் டியூவல் கேமராக்கான செட்டப் தான். 16+16 மெகாபிக்சலுக்கான டியூவல் கேமரா சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் அதுவே சிங்கிள் கேமரான்னு வரும்போது மேக்ஸிமம் 108 மெகாபிக்சல் வரைக்கும் இங்கே கேமரா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் மேக்ஸிமம் சிங்கிள் கேமரா ரெண்டுலையுமே ஈக்குவலாக இருக்கு. 108 மெகாபிக்சல் டுவல் கேமரா அண்ட் ட்ரிபிள் கேமராக்கான சப்போர்ட் அப்படின்றத பார்க்கும்போது இங்கே Snapdragon 4 Gen 1 கொஞ்சம் பெட்டராக, கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக நமக்கு இங்கே இருக்கு. அப்படியே வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே Snapdragon 4 Gen 1 நமக்கு மேக்ஸிமம் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் தான் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். 1080 பிக்சல் 60 FPS-க்கான ஃப்ரேம் ரேட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் 720 பிக்சல்னு வரும்போது 120 FPS-க்கான ஃப்ரேம் ரேட் வரைக்கும் இங்கே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுவே Helio G99ல பார்த்தோம்னா இங்கே மேக்ஸிமம் 2K ரெசல்யூஷனுக்கான வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் பண்ணுறாங்க. 2K வீடியோ 30 FPS-க்கான ஃப்ரேம் ரேட் வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். 1080 பிக்சல் 60 FPS அண்ட் 720 பிக்சல் 120 FPS-க்கான ஃப்ரேம் ரேட் வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த வகையில் 1080 பிக்சல் ரெண்டுலேயுமே 60 FPS தான் அப்படின்னாலும் MediaTek Helio G99ல மேக்ஸிமம் 2K ரெசல்யூஷனுக்கான வீடியோ ரெக்கார்டிங் கொடுக்குறது இங்கே பாசிட்டிவாக இருக்கு. அடுத்து டிஸ்பிளே சப்போர்ட் அப்படின்னு வந்தோம்னா இங்கே ரெண்டுத்துக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ரெண்டுத்துலையுமே மேக்ஸிமம் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான இந்த 1080 பிக்சலுக்கான டிஸ்பிளே சப்போர்ட் தான் இருக்கு. 120 Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் இந்த டிஸ்பிளேல இந்த ரெண்டு சிப்செட்லையுமே நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படியே இன்டர்நெட் மோடம்க்கு வந்தோம்னா இங்கே Snapdragon 4 Gen 1 இது ஒரு 5G ப்ராசஸர். Snapdragon X51 அப்படின்ற இந்த ஒரு 5G மோடம் sub 6 GHz-க்கான வேவ் சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த மோடம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் டவுன்லோட் ஸ்பீட் 2.5 GB வரைக்கும் இருக்கும் அண்ட் அப்லோட் ஸ்பீட் 1.5 GB வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவே Helio G99ல பார்த்தோம்னா இது ஒரு 4G ப்ராசஸர் தான். ஸோ அதனால 4G LTE மோடம் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 4G ஸ்பீட்னு பார்க்கும்போது டவுன்லோட் ஸ்பீட் 390 Mbps வரைக்கும் இருக்கும். அப்லோட் ஸ்பீட் 150 Mbps வரைக்கும் இருக்கும். அதனால கண்டிப்பாக நம்ம இங்கே இன்டர்நெட் மோடமை டைரெக்டாக கம்பேர் பண்ண முடியாது. உங்களுக்கு 5G வேணும் அப்படின்னு பட்சத்தில் நீங்கள் Snapdragon 4 Gen 1க்கு தான் போய் ஆகணும். இதில் மட்டும் தான் இருக்குது. பட் 4G NF அப்படின்னு பட்சத்தில் நீங்கள் ரெண்டுத்தில் எதை வேணாலும் சூஸ் பண்ணலாம். ரெண்டுத்துலையுமே நமக்கு 4G சப்போர்ட் அப்படின்றது இருக்குது. அடுத்து அப்படியே CPU-க்குள்ள போயிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் CPU-உடைய ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ்னு பார்க்கும்போது இங்கே இந்த ரெண்டு சிப்புமே 6nm சைஸில் 64 பிட்கான ஆக்டோகோர் ப்ராசஸரை தான் இந்த ரெண்டு சிப்பையுமே ஃபேப்ரிகேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ 6nm சைஸ் அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு நல்ல பவர் எஃபிஷியன்டான ஒரு சிப்ஸாக இந்த ரெண்டு சிப்ஸுமே நமக்கு கண்டிப்பாக இருக்கும். அதனால கண்டிப்பாக இந்த ரெண்டு சிப் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே நமக்கு ஒரு நல்ல பவர் மேனேஜ்மெண்ட்டோட ஒரு நல்ல பவர் கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன்ஸாக கண்டிப்பாக இருக்கும். அடுத்து இதனுடைய CPU ஆர்கிடெக்சர் ஸ்ட்ரக்சர் அண்ட் அதில் இருக்கக்கூடிய கிளாக் ஸ்பீட் டீடைல் அப்படின்னு வந்தோம்னா இங்கே ஃபர்ஸ்ட் Snapdragon 4 Gen 1 இந்த 8 கோர் இவங்க ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ரெண்டு Cortex A78க்கான கோர் 2.0 GHz-க்கான கிளாக் ஸ்பீடோட ஹெவி அண்ட் மீடியம் டாஸ்க்கை ஹேண்டில் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு 6 Cortex A55க்கான கோர் 1.8 GHz-க்கான கிளாக் ஸ்பீடோட எஃபிஷியன்சி டாஸ்க்கை ஹேண்டில் பண்ணுறதுக்காக இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து MediaTek Helio G99ல பார்த்தோம்னா இங்கேயுமே 8 கோரை ரெண்டாக தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அதில் மெயின் ஹெவி அண்ட் மீடியம் டாஸ்க்கை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரெண்டு Cortex A76க்கான கோர் 2.2 GHz-க்கான கிளாக் ஸ்பீடோட கொடுத்துருக்காங்க. இது போக 6 Cortex A55
55 கோர் 2 GHz கிளாக் ஸ்பீடோட இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இங்கே லேட்டஸ்டான கார்டெக்ஸ் A78 கோர் Snapdragon 4 Gen 1 இவங்க கொடுத்திருந்தாலும் Helio G99ல கிளாக் ஸ்பீடை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெட்டர் கிளாக் ஸ்பீடோட நம்ம கொடுத்துருக்காங்க. அதனால பர்ஃபார்மன்ஸ் CPU பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்கும். பட் ஒரு சின்ன பாயிண்ட்ல Snapdragon 4 Gen 1 Helio G99 விட கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸை கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து அப்படியே ஜிபியூக்கு போனோம்னா இங்கே Snapdragon 4 Gen 1ல Adreno 619 அப்படின்ற இந்த ஒரு 8nm சைஸ் இருக்கக்கூடிய ஒரு ஜிபியூ ஆக்சுவலி யூஸ் பண்ணியிருக்காங்க. 700 MHz ஃப்ரீக்வன்சி ரேஞ்சோட இந்த ஒரு ஜிபியூ அப்படின்றது இருக்கு. அப்படியே Helio G99க்கு வந்தோம்னா இங்கே ARM Mali G57 MC2 அப்படின்ற இந்த ஒரு ஜிபியூ 950 MHz ஃப்ரீக்வன்சி ரேஞ்சோட யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த ரெண்டு ஜிபியூல எது பெட்டர் எது பவர்ஃபுல் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக Snapdragon 4 Gen 1ல இருக்கக்கூடிய Adreno 619 அப்படின்றது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஜிபியூ. இதுக்கு Antutu பார்த்தீங்கன்னா GPU Antutu 90,000 வரைக்கும் இருக்கு. பட் அதுவே Helio G99க்கான GPU Antutu 72,000 அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த Antutu வச்சே நம்ம கிளியரா சொல்லிடலாம் Snapdragon 4 Gen 1ல இருக்கக்கூடிய Adreno 619 ஒரு பவர்ஃபுல்லான GPU பெட்டரான கிராஃபிக்கல் பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்து ஓவரால் Antutu பெஞ்ச்மார்க் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே Snapdragon 4 Gen 1க்கு அப்ராக்சிமேட்டா 3,88,000க்கான ஒரு அப்ராக்சிமேட் Antutu பெஞ்ச்மார்க் ஸ்கோர் அப்படின்றது வந்திருக்கு. அதுவே Helio G99க்கு அப்ராக்சிமேட்டா 3,58,000 கிட்ட அப்ராக்சிமேட்டான ஒரு Antutu பெஞ்ச்மார்க் ஸ்கோர் அப்படின்றது வந்திருக்கு. அந்த வகையில் Antutuல ஒரு சின்ன டிஃபரன்ட்ல Snapdragon 4 Gen 1 அப்படின்றது லீட் எடுக்குது. அடுத்து அப்படியே கீக் பெஞ்ச் ஸ்கோர் அப்படின்னு வந்தோம்னா இங்க Snapdragon 4 Gen 1க்கு சிங்கிள் கோர் 640 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் மல்டி கோர் 1935 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் வந்திருக்கு. அண்ட் Helio G99க்கு சிங்கிள் கோர் 539 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் மல்டி கோர் 1812 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் வந்திருக்கு. அந்த வகையில் கீக் பெஞ்ச் ஸ்கோரும் இங்க ஒரு சின்ன டிஃபரன்ட்ல Snapdragon 4 Gen 1 லீட் எடுத்திருக்கு. ஸோ இப்போ டீட்டெயிலாக ரெண்டு சிப்செட்டில் இருக்கக்கூடிய சப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி பார்த்துட்டோம். ஃபைனலி இப்போ கன்க்ளூஷன் அப்படின்னு வந்தோம்னா என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே Snapdragon 4 Gen 1 பெட்டரான சிப்செட் அப்படின்னு நான் சொல்லுவேன். எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இங்கே நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு சிப்புமே கிட்டத்தட்ட சேம் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த சேம் செக்மெண்ட்டுக்கு இந்த ரெண்டு சிப்புமே கிட்டத்தட்ட சிமிலரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. கிட்டத்தட்ட சிபியூலாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. Antutu பெஞ்ச்மார்க் ஸ்கோர் கீக் பெஞ்ச் ஸ்கோர்லாம் கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்குது. அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் தான் Snapdragon 4 Gen 1 அப்படின்றது லீட் எடுக்குது. அதே மாதிரி சப்போர்ட்ஸ் வைஸுமே கிட்டத்தட்ட ரெண்டு சிப்செட்லையுமே ஈக்குவலான சப்போர்ட்ஸ் தான். நிறைய சப்போர்ட்ஸ் ஒரே மாதிரி ஈக்குவலான சப்போர்ட்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரெண்டுமே ஒரு க்ரூஷியலான ஒரு டஃப் காம்படிட்டராக தான் இருக்கு. பட் எங்க Snapdragon 4 Gen 1 லீட் எடுக்குது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸில் இருக்கக்கூடிய இன்டர்நெட் மோடம் தான். ஏன்னா Snapdragon 4 Gen 1 நமக்கு ஒரு 5G ரெடி ப்ராசஸராக நமக்கு வருது. ஸோ அதனால இந்த 5G அப்படின்றது கண்டிப்பாக இந்த ப்ராசஸருக்கு ஒரு மெயின் பாசிட்டிவாக இருக்கு. அண்ட் இப்போ நிறைய பேர் 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸை தான் கன்சிடர் பண்ணுறாங்க. 5G அப்படின்றது இந்தியாவுக்குள்ள வந்துருச்சு. ஸோ அதனால 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸை தான் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ரெண்டு சிப்புமே கிட்டத்தட்ட ஒரே செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன்ல யூஸ் பண்றாங்க அப்படின்னும் போது கண்டிப்பா அப்ப நம்ம 5G ரெடி ப்ராசஸரா இருக்கக்கூடிய சிப்செட்டை கன்சிடர் பண்றது தான் பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஓவரால் இங்கே Helio G99 கம்பேர் பண்ணும்போது Snapdragon 4 Gen 1 ஒரு பெட்டரான ப்ராசஸரா இருக்கு. ஸோ அந்த வகையில் இங்கே வின்னர்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நான் Snapdragon 4 Gen 1 தான் சூஸ் பண்ணுவேன்.